யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது இயக்குனர் எம். கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்கள். இயக்குனர் எம். கிருஷ்ணன் மலையாளத்தில் நிறையா படம் இயக்கியிருக்கார், 80 படத்துக்கு மேலே. தமிழில் ஒரு 18 படம், அதில் 4 படம் எம்ஜிஆர் நடித்தது. ரிக்ஷாக்காரன், நானே பிறந்தேன், அன்னமிட்ட கை மற்றும் ஊருக்கு உழைப்பவன். இவர் தான் எம். கிருஷ்ணன். இவர் மொத்தம் 100 படங்களுக்கு மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் கேரளாக்காரரு. முதல் படம் இவர் ரிக்ஷாக்காரன் மக்கள் திலகத்தை வைத்து இயக்கிய படங்களில் முதல் படம் ரிக்ஷாக்காரன். அதை பாருங்கள், விதவிதமான சண்டை காட்சிகள், சைக்கிள் ரிக்ஷாவில் சுருள்வாள் சுற்றுறது, இப்படி நிறைய வித்தியாசமான சண்டை காட்சிகளை படமாக்கினார். படம் தேவி பாரடைஸ், கிருஷ்ணா, சரவணாவில் வெளியாகி தேவி பாரடைஸில் 150 ஷோ தொடர்ந்த ஹவுஸ்ஃபுல். அது போக 12 திரையரங்கில் 100 நாட்கள் ஓடியது. 125 நாள் மட்டும் 5 தேட்டரில் ஓடிச்சு. 125 தாண்டி ஓடிச்சு. ரிக்ஷாக்காரன் வசூல் வசந்த மாளிகை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. ரிக்ஷாக்காரன் ஒரு வசந்த மாளிகை வெளிவந்து ரிக்ஷாக்காரனை முறியடிக்க முடியல. சென்னையில் மட்டுமே 16,84,000 வசூலாக பெற்றது தேவி பாரடைஸ், கிருஷ்ணா, சரவணாவில். தேவி பாரடைஸில் மட்டும் 9,02,000. இதுதான் அதிகபட்ச வசூல் அந்த நேரத்தில் தேவி பாரடைஸில். ராஜா 7,24,000 தான் வந்துச்சு 100 நாள் ஓடி. மொத்த வசூலே 9,91,000. நீதி படம் 99 நாள் ஓடி. ரிக்ஷாக்காரன் 142 நாள் ஓடி 5,03,000. மதுரை ரிக்ஷாக்காரன், சென்னை சரவணா, ரிக்ஷாக்காரன் மதுரை நியூ சினிமா 161 ஓடி 4,09,000. நெல்லை லட்சுமியில் 103 நாள் ஓடி 1,62,000. கிருஷ்ணாவில் 5,03,000. 51 நாளில் 2,78,000. அப்புறம் அவருக்கு சினிமா நடிகர் சங்கம் சார்பில் விழா எடுத்தாங்க. இந்த படம் வசூலில் பெரிய ரெக்கார்டு. 51 நாளில் 50 லட்ச ரூபாய் தாண்டி வசூலாச்சு. முதல்ல இவ்வளோ குயிக்காக ஆனது இந்த படம் தான், ரிக்ஷாக்காரன் தான். 51 நாளில் 50 லட்ச ரூபா. அப்புறம் அவருக்கு பாரத் பட்டம் கொடுக்கும்போது இந்த படத்துக்காக கொடுத்தாங்க, ரிக்ஷாக்காரனுக்காக, மக்கள் திலக நடிப்புக்காக. அடுத்த படம் நானே பிறந்தேன். ஜூன் 9, 1972 வெளிவந்த படம் நானே பிறந்தேன். காமாட்சி ஏஜென்சிஸ், அசோகா பிரதர்ஸ் தயாரித்தது. இது கே. விஜயவா அதில் ஒரு பார்ட்னர். 9வது வாரமாக யாழ் ராணியில் நானே பிறந்தேன். அங்கே நல்லா ஓடிச்சு. மதுரை தங்கத்தில் முதல் வார வசூலே 62,900. 2 வார வசூல் 1,11. 4 வார வசூல் 1,78. சென்னை கிருஷ்ணாவில் 66 நாள் வசூல் 2,65,000. மதுரை தங்கத்தில் 10 வாரம் ஓடிச்சு. 2,75,410 ரூபா வசூலாக பெற்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி லட்சுமியில் 50 நாளில் 1 லட்சத்தை தாண்டிச்சு, 1,01,000. அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ணது அன்னமிட்ட கை. அன்னமிட்ட கை அதுவும் 1972 செப்டம்பர் 15 வந்தது. அன்னமிட்ட கை ராமச்சந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இது ஃபுல்லாக கேரளாலே நிறைய ஷூட் பண்ணாங்க, தேயிலை தோட்டத்தில். இந்த படம் இது பிஆர் பந்துல் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தார் மக்கள் திலகத்தை. இது அந்த ஷூட்டிங் இடைவெளியில் அவங்க பணியாற்றிய கலைஞர்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சென்னை பிளாஸாவில் 63 நாள், பிரபாத் சரவணா 49, லிபர்ட்டியில் 42 நாள் ஓடி நல்லதொரு வெற்றியை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு நல்லதொரு வெற்றியை பெற்ற படம். இலங்கையில் 2வது மாதம், அதாவது 60 நாளைக்கு 70 நாளைக்கு மேலே ஓடிச்சு இந்த படம். அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ணது ஊருக்கு உழைப்பவன். ஊருக்கு உழைப்பவன் 1976 நவம்பர் 12ஆம் தேதியிலேருந்து வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாட்டாலும் ஓரளவு நல்ல வசூலை பெற்றது இந்த படம். பைலட், மகாராணி, அபிராமி, கமலா ஆகிய தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. 50 நாள் தாண்டி ஓடிச்சு. ஊருக்கு உழைப்பவன் வசூல் பாருங்கள், 70 நாள்லேயே 2,76,000 ரூபா மதுரையில். இலங்கையில் நல்ல வெற்றி. செல்லமகள், மனோகரா, விஜயா இந்த 3 தேட்டர்லையுமே 100 நாள் தாண்டி ஓடிச்சு. சென்னை பைலட், மகாராணி, அபிராமி, கமலா 190 நாள் ஓடிச்சு. 9,13,395 ரூபா 88 பைசா. மதுரை சென்ட்ரலில் 70 நாளில் 2,76,896 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை மகாராணியில் 63 நாள் ஓடி 2,68,992 ரூபா. அதே நேரத்தில் ராஜாவை பாருங்கள், ராஜா அகசியில் 50 நாளில் 2 லட்சம் தான் ஓடி முடிய 2,47,000 தான் வசூலாக வந்துச்சு. அதோட நல்ல வசூல் பெற்ற படம் ஊருக்கு உழைப்பவன். நெல்லை சென்ட்ரலில் 50 நாளில் 1,12,000 நம்ம சென்ட்ரலில். அப்புறம் பார்த்திங்கன்னா வசந்த மாளிகை பாருங்கள், 50 நாளில் 1,12,000 தான் வந்துச்சு. இது ஊருக்கு உழைப்பவன் அதை விட பெரிய வெற்றி படம். அபிராமியில் 50 நாள் வசூல் 2,86,952 ரூபா. இலங்கையில் 3 தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. சரி நேயர்களே, நம்ம எம். கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த படங்களை பார்த்து விட்டோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.